வெட்டிக்காரன் முகத்தை பாருங்க பாய், அப்படியே அந்த மாதிரியே இருக்கேன். இவன் யாரா பள்ளிக்கூடத்து போயில தாளம் போடுறவனா? அருமை நல்ல களத்துப்பட்டி சபை வணங்கி, அருமை நல்ல களத்துப்பட்டி சபை வணங்கி, களத்துப்பட்டி கிராமத்திலேயே கட்டண கட்டழகி சித்திர பதினி குடியிருக்கா குங்கும பொட்டழகி, நமக்கு பதினி குடியிருக்கா குங்கும பொட்டழகி. அமோய் ஏலோ 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 எலேலோ எலேலம்மா எலேலோ ஏலோ எலேலோ எலேலம்மா எலேலோ. அன்னை தந்தைதான் வணங்கியே உள்ள, அன்னை தந்தை நான் வணங்கி உள்ளே. அருமை நல்ல ஜவை வணங்கி, அருமை நல்ல ஜவை வணங்கி, கச்சாடா 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 என் நத்திந்துவு. அருமை நல்ல சபை வணங்கி, அருமை நல்ல சபை வணங்கி, களத்துப்பட்டி கிராமத்துல என் கட்டண கட்டழகி பாட்டேன் ஆண்ட ஜாமியருக்கு என் குங்கும பொட்டழகி, பாட்டங்க ஆண்ட ஜாமியருக்கு என் குங்கும பொட்டழகி. அமோய் ஏலோ 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 எலேலோ எலேலம்மா எலேலோ ஏலோ எலேலோ எலேலம்மா எலேலோ. அருள்வாக்கு சொல்லி வச்சா என் கலிஜரி காலி முனியட்டா, அருள்வாக்கு சொல்லி வச்சா ஏழை மக்களை வாழ வச்சா, இந்த ஏழை மக்களை வாழ வச்சார். தரிசனமும் கிடைச்சது என் கட்டண கட்டழகி, தரிசனமும் கிடைச்சது என் கட்டண கட்டழகி, தரிசனமும் கிடைச்சது என் கட்டண கட்டழகி, நமக்கு களத்துப்பட்டி கிராம முடியும் குங்கும பொட்டழகி. ராமராஜா ஏலோ 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 எலேலோ எலேலம்மா எலேலோ ஏலோ எலேலோ எலேலம்மா எலேலோ. சாரட்டு வண்டி ஓட்டி களத்துப்பட்டியில வாழ்ந்த ஆதி கிளவே வளர்த்த காரி மாடு ரெண்டு ஊட்டி, நமக்கு காரி மாட்டை ரெண்ட ஊட்டி. அத்தா அத்தா சாரட்டு வண்டி ஓட்டி சாரட்டு வண்டி ஊட்டி சலங்க மணி மாடு ஊட்டி, ரெண்டு சலங்க மணி மாடு ஊட்டி. சாரட்டு வண்டி ஓட்டி சலங்க மணி மாடு ஓட்டி, ரெண்டு சலங்க மணி மாடு ஓட்டி. சாயங்காலம் போற வண்டியை ஏமாமா, சாயங்காலம் போல வண்டியை ஏமாமா, சாயங்காலம் போற வண்டியை ஏமாமா, களத்துப்பட்டி சாமிக வாசலுக்கு ஏழல மாமா, நம்ம சாமிக வாசலுக்கு ஏழல மாமோய். ஏலோ 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 எலேலோ எலேலம்மா எலேலோ ஏலோ எலேலோ எலேலம்மா எலேலோ. மலையாள நாட்டுல உன்னை வச்சு வளர்க்க முடியாம ஓட்டி விட்டான் தண்ணியில, ஏன் மலட்டாட்டு தண்ணியில. மலையாள நாட்டினிலே கருப்பு வாடா, மலையாள நாட்டினிலே வச்சு வளர்க்க முடியல, உன்னை வச்சு வளர்க்க முடியல, வச்சு வளர்க்க முடியல, உன்னை வச்சு வளர்க்க முடியல. 18 படிகர் போய் சாமி, 18 படி கருப்பு ஏ சாமி, 18 படிகர் போய் சாமி, அந்த 18 படிதாண்டா எனக்கு குலசாமி. ஏலோ 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 எலேலோ எலேலம்மா எலேலோ ஏலோ எலேலோ எலேலம்மா எலேலோ. ஒரு தரண்டிருச்சு ஒரு தரண்டிருச்சு, களத்துப்பட்டி ஊரு ஒத்துமையாயிருச்சு, உள்ள ஒத்துமையாயிருச்சு. ஊரு திரண்டிருச்சு, ஊரு திரண்டிருச்சு, ஒத்துமையாயிருச்சு, உள்ள ஒத்துமையாயிருச்சு. நாடு திரண்டிருச்சு ஏமாமா, அண்ணே நாடு திரண்டிருச்சு ஏமாமா, அங்கிள் நாடு திரண்டிருச்சு
வச்சு என் மாமா நம்ம நாடகத்தை பார்க்க தானே ஏழல மாமா பள்ளி திருமணம் நாடகத்தை பார்க்க தானே ஏழல மாமா போடு எல்லோ 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 எழல மாமா எல்லோ 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 எழல மாமா எல்லோ போதும். என்ன அடித்தாலும் என்ன பேசினாலும் அதே சம்பளம் தான். வாழ்த்துக்கள் ப்ரோ. பேரன்பு கொண்ட என் உயிரிலும் மேலான வீரன் நிறைந்த ஆண் சிங்கங்களே, அன்னை தெரசா ரூபத்தில் அமர்ந்திருக்கின்ற இன்னர் வைங்கனே, எங்கேயே கேட்குதுனே, நான் சொல்லிக்கிட்டே இருக்க மாட்டேனே. இன்னர் வச்சு நல்லா ஏற்றுங்க, கேட்காது யாருக்கும். அந்த பச்சையாக இருக்கு வர அதை திருகு, அதை நிப்பாட்டுறதா? ஏன்னா நாங்கள்லாம் அண்ணன் தம்பி, உண்மையிலேயே நான் விட்டு கொடுக்க மாட்டேன், ரசிகர்லாம் சொல்ல மாட்டேனே, பயப்படாத, ஒன்றுமே செய்ய மாட்டேன், நீ நல்லா இருக்க, நீ நல்லா இருந்தேன் நாளை பண்ண 4 ஏழை வாழைக்கு உதவி செய்வேன். வாழ்த்து, நல்லா கைதட்டலாம். ஒருவேளை சோறு இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் நான் கேப்டன் விஜயகாந்த் ஐயாவை பார்க்குறேன். அத உயின்னு சொல்லுவேன், செய்தி வீடு கொடுக்க மாட்டேன். உயின்று பெத்ததாயி போய் முதல் கஞ்சி ஊற்றுங்கப்பா. நாடு எதை நோக்கி போகுது? ஆடு மாடுதான். ஒரு ஆடு ஈண்டதுக்கப்புறம் குட்டி பெருசானவொடனே அடுத்த செனையாக இருக்கும்போது மூத்த ஊட்டி போடிச்சுவார், அதை முட்டி தள்ளுமா ஆடு மாடு. அந்த மாதிரி இன்னைக்கு தாய் தேவப்பெல்லாம் வயசான காலத்தில் அதை ஆடு மாடாக ஒதுக்கி திண்ணையில் படுக்க போட்டு ஏஜியில் பொண்டாட்டியை படுக்க போடுறாங்க. உலகத்திலே முதல் தெய்வம் யாருன்னா பெத்த தாய். எங்கள் அம்மா முத்துவள்ளின்னு ஒரு தமிழச்சி இல்லைன்னா எம்கேஆர்னு ஒரு பப்புனே கிடையாது. இந்த கைதட்டின கூட அம்மாவுக்கு மரியாதை கொடுப்பேன். கொஞ்சம் உள்ளே வாங்கலேன், சூடத்தை வாங்கி சத்தியம் பண்ணிக்கிறேன். பார்க்கணும். நானாக அன்பாலயம் அனாதலில் நடத்துகிறேன்னா எதுக்காக? இந்த நாட்டில் ஒவ்வொரு மகனும் மகளும் பெத்ததாய் தப்புன கஞ்சி ஊற்றினா எதுக்கு ஆதரவற்ற இல்லாம்? தமிழ்நாடு எதை நோக்கி போகுது? மைத்தை பிடுங்குச்சுட்டேன். பேசத்தான் செய்வேன், பேசத்தான் செய்வேன். எனக்கு ஒன்றால் தாங்க முடியல, உணர்ச்சி தாங்க முடியல. இல்லை உங்கள் முகலையை பார்த்தா மைத்தை பிடுங்குன மாதிரி இருக்கு. ஓ காட், இன்னுமே நம்ம எல்லாம் பிறக்க போகிறோமா? கிடையாது. பிறவி என்பது ஒரு தடவை. இந்த பிறவியில் ஒவ்வொரு ஆளும் சாதிக்கணும். எங்கே சாதிக்கிற? கணேஜி போயில கடவாளில் வைக்கிற, மேலே வைக்கிற, இன்னும் வெதரில் வச்சிருவாங்க. என்ன பண்ண போகிறேன்? அங்கே வச்சு தீச்சட்டி எடுப்பேன். இப்போ வேலை மயிரை பாருங்க மிஸ்டர் லகடு முண்டை. பெண்களை ஒன்று சொல்கிறேன் ஆத்தா, நீங்கள்லாம் 100 ஆண்டு காலம் நல்லா இருக்கணும் தான். நல்லா இருக்கணும். அம்மா நீ புருஷனுக்கு மரியாதை கொடுத்தா அடுப்பே பற்ற வைப்ப. கட்டின கணவன் யாருன்னா உங்கள் தாய் தகப்பனுக்கு அப்புறம் ஒரு தாய் தகப்பன் யாருன்னா கட்டின புருஷன்தான். கட்டின புருஷனை எங்கே காலை வணங்குற, காலை தூக்கிக்கிட்டு கராத்தை எடுத்துற. எத்தனை பேர் உள்பாவடை துவச்சிக்கிட்டு இருக்கேன் வீட்டுக்குள்ளே. அதில் இவனும் ஒருத்தன் சட்டியே ஓட மாட்டேன். கேட்டால் சட்டி அழுத்துதுன்றேன். நாளையிலேருந்து பேப்பரை வச்சு தொட்டு ஒட்டுப்பா மயிறு வெட்டி விடுதுன்னு. என்னப்பா வெட்டி விடுது? அப்போ கத்திரிக்கோளை உள்ள கட்டு. என்னடா இது ஒரு அர்த்தமாடா? உண்மையிலே எல்லாரும் நீங்கள் சொல்கிறீங்க யூடியூப் சேனல் மறைக்குதுன்னு. இதே இந்த ஊரில் களத்துப்பட்டியில் உங்கள் பாட்டைங்க எங்கேருந்து வந்தாங்க, எப்படி இந்த ஊரில் இந்த கோயிலை கண்டுபிடிச்சாங்க, எப்படி சாமி கும்பிட்டாங்க, என்னென்ன செஞ்சாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. ஆனால் இன்னைக்கு நடக்கிற நாடகம் இந்த உலகம் அழிஞ்சாத்தாயா போகும். அது வரைக்கும் உங்கள் களத்துப்பட்டியை உலக நாடு தமிழனுக்கு பூரா கொண்டு வச்சு சொல்கிறது யாருன்னா யூடியூப் சேனல். கைதட்டு கொடுக்கலாம். என் தம்பி அதேன். இப்போ அவங்க உட்காந்துருக்காங்க வர பிளாக்கில் சரக்கு ஓட்டுற மாதிரி உட்காந்துருக்காங்க. பம்மிக்கிட்டு இப்படி உட்காந்துருக்காங்க. அவன் கொக்கு கூட இல்லைடா. எத்தனை பேர் இதில் பேட்டி லோவாகி காலையில் கேட்டோம்னா வீடியோ இல்லைன்ட்டு வாங்கி. யூடியூப் சேனல் மட்டும் கிடையாது, பார்க்கக்கூடிய ஒவ்வொரு தொழிலையும் ஒரு குடும்பம் காத்து கிடக்கு பசியோடு. எல்லாரும் நல்லா இருக்கணும். என்னை பொறுத்தளவு எல்லாருமே நல்லா இருக்கணும். உலகத்தில் பொறாமப்படக்கூடிய உலகத்தில் போட்டி போட்டு எதிர்த்து வாழ தெரிஞ்ச மட்டும்தான் பிழைக்க முடியும் தமிழ்நாட்டில். போறாம என்னப்பா பைக்கு வாங்கி புது வண்டியை நிப்பாட்டேன், காலையில் பார்த்தா கழுத்திருப்பேன் சேவலை வெட்டி வச்சுட்டேன் டயரில். என்ன உலகம்? ஒருத்தன் பாவம் வட்டிக்கு வாங்கி அவன் கொத்தனார் வேலை பார்த்து சாரத்து மேலே நின்று காலு கையெல்லாம் பொத்து அந்த காஜை பூரா சேர்த்து வச்சு பொண்டாட்டி நிமிந்தாள் வேலை பார்த்து நல்லா சேர்த்து வச்சு ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு வீடு கட்டுறேன். வீட்டுக்கு முன்னாடி போய் பார்த்தா எலும்புச்சம்பளத்தை உருட்டிட்டு விட்டுறாங்க. சிரிக்கக்கூடாது, சிந்திக்கணும் ப்ரோ. உங்களுக்கு தேவை கப்ளிங்கு தான். இளைஞருக்கு பூரா தேவை கப்ளிங்கு தான்.
தாய் தேப்பையும் உழைச்சி ஓடா தேஞ்சு நம்ம உள்ள நாளை காலேஜ் போய் படித்தா நம்மளை வீட்டில் உட்கார வச்சு நிம்மதியாக கஞ்சி ஊற்றுறான்னு பெத்ததாயெல்லாம் கண்ணீர் வடித்து காலேஜ் போயிட்டு வாப்பான்னு சொல்லுது. இவன் போனவனே டீச்சர் நல்லா இருக்கான்றேன். எந்த பிள்ளடா நல்லா இருக்குன்னு இப்படியே திருடானே மோப்ப நாய் மாதிரியே. காதல் என்பது புனிதமானது. காதல் செய்யுங்க வேணாம்னு சொல்லலை, அது மறுத்து பேச இங்கே ஒன்றும் நான் மாநாடு ஓடலை. காதல் செஞ்சாலும் பெத்ததாயப்பன் சம்மதத்தோடு திருமணம் செய்யுங்க, அதே முக்கியம். பெத்ததாயப்பனை கண்கலங்க வச்சிடாதீங்க ஐயா. சும்மா கைதட்டலாம் ப்ரோ, ஏன் கையில் பெப்பிக்கலா? பொம்பளையாளுக்கு என்ன பிரச்சனைனா மசுறு வளரணும். அம்மா மசுறு வளர்ந்தா தானே நீ கேரளாவுக்கு கரண்ட் கொடுக்க முடியும். மசுறு பிரச்சனை உங்கள் பிரச்சனை. ஆம்பளையாளுக்கு ஊரம் சொட்டை விழுகுது ஓம் பிரச்சனை. இந்த முடி உதிர்னு சொல்லிட்டு ஆம்பளையாளு ஊரா அந்த கோயம்புத்தூரில் நடுறாங்க, திண்டுக்கல்லில் விழுத்தாட்டி போட்டுக்கிட்டு என்னமோ தையல் போட்டு தைக்கிறாங்களா மசுரைன்னு போயிடாத. அவன் பிடுங்கிறது கம்பு கூட்டு மசுரோ எந்த மசுரோ பிடுங்கி நட்டு விட்டுருக்காங்க. இங்கே வந்து ஒவ்வொரு ஆளும் மண்டையை சொரிஞ்சிட்டு பிதுக்கு வந்து போட்டுத்துறேன். என்ன புண்ணு வந்துடும்டா. ஒரு மனிதனுக்கு மசுறு உதிர்கிற என்றால் அவன் சாதித்து அறிவாளியாக சென்று கொண்டிருக்கிறான் அர்த்தம். உனக்கு உதிரவே இல்லை என் கைதட்ட. வெரி குட், உங்கள் அப்பாவாக இருக்கும். என்ன இப்போ அந்த அண்ணன் சாதிச்சுட்டு உட்காந்துருக்கோ? உண்மைதான்டா. மண்டேல மசு கலை இது மண்டேலடா, இதுதான்டா அம்மி குலவி. அதே மாதிரி பொம்பளை ஆளுகள்லாம் ஆத்தா முடி வளரும்னா இயற்கையாக கத்தால ஆபாரம் கொலை கம்மா கரம்பை அதை தேய். நீ தான் ஏதாவது வேணா கோல்கட்டுலாம் பிதிக்கிட்டு தேய்க்கிற. கோல்கட்டு கக்கூசு ப்ரெஸ்ஸை வச்சா அலசி மசுரை. அதுலேயும் ஒரு பொம்பளைக்கு பெட்டஸ் கீழே மசுறு இருந்துச்சுன்னா 10 பொம்பளை சேர்ந்துடும். அவன் பிரியாவுக்கு மசுரை பார்த்தியா? அந்த சாமி துடியாக இருந்தால் அவன் மசுரை அறுக்கணும். அதுக்கு நேர்த்திக்கடன் போடு, 1 லட்ச ரூபா ட்ரம் செட்டை வச்சு நேர்த்திக்கடன். என்ன மசுரை என்ன பண்ணப்படும்? இதில் பிடி பார்ல போயிடுவாங்க. மேடம் உங்களுக்கு என்ன செய்யணும்? புருவத்தை ஊசி ஆக்கணும். இவ்வளோ ஹேர் நோ நோ நோ. சோறு வடிக்கும் போது மசுறு முன்னாடி விழுகுது. வெட்டிடுங்க. வெட்டி போட்டு 3500 ரூபா கொடுக்குறேன். யார் காசு? புரிச்சேன் காசு. கட்டின புரிச்செல்லாம் பொண்டாட்டியை கட்டிக்கணும். போ எங்கே கட்டிக்கிற நீ? கட்டிங்க போடுறதுக்கு பொண்டாட்டிகிட்ட போய் காலில் விழுகிற. 100 நான் காசு ஏறிடுச்சா ஒரு 100 ரூபா விடு. கை காலெலாம் ஆடுது, பூரா நரம்பு தலைச்சி வந்துருச்சு. குடிங்க வேணான்னு சொல்லலை, குடிகாரனா பார்த்து திருந்தினாத்தான் குடியை நிப்பாட்ட முடியும். நீ எத்தனை கோயிலுக்கு கயிறு கட்டினாலும் எத்தனை சாமி மேலே சத்தியம் பண்ணாலும் உன் பொண்டாட்டி தாலியை டேப்பில் வச்சு சப்படா சப்படான்னு சத்தியம் பண்ணாலும் குடியை நிப்பாட்ட முடியாது. மது ஒழிப்பது மனக்கட்டுப்பாடு, உன்னுக்கே மதுவை நிப்பாட்ட முடியும். அப்படி சொல்றா. இப்போ சொன்னவாறு என்னை செருப்புக்கிட்ட என்னை எரி அப்படி சொல்லு சித்தப்பு. அப்படி சொல்றா. மாடு புடி மாடு ஒரு அண்டா. காலையும் சிறந்த காலை, வீரர்களும் சிறப்பான வீரர்கள். லாஸ்ட் பா 2 மினிட். ஏப்பா ஊதா சட்டை சொல்லிவிட்டு அங்கே திரும்புறிய என்ன? அண்ணா ஒரு சைக்கிளை குடுறா. இந்த அந்த வரு தம்பி இதெல்லாம் பார்த்துக்கிட்டு பள்ளிக்கூடத்து டீச்சரை போய் செய்யுங்க. பரிச்சை புழு புழுன்னு எழுதுவாங்க. பெத்ததாயப்பேன் சின்ன பிள்ளைகிட்டலாம் நீங்கள் என்ன நினைக்கிறியா? சீரியல் பார்த்துக்கிட்டு இருப்போம். அவங்க செல்ல நோட்டனா நமக்கு டிஸ்டர்ப் இருக்காதுன்னு நினைக்கிறிய. ஆனால் ஆன்லைனில் இன்றைக்கி எத்தனையோ ப்ரீபெய்டு கேமும் சூதாட்டம் வந்துருச்சு. சின்ன பிள்ளைகிட்ட நீங்கள் பொம்மை படம் பார்க்குறதுதான் செல்ல கொடுக்குறிய. அவன் தள்ளி விடுறேன், நீக்குறக்காரெல்லாம் கிராஸ் ஆகிறேன். என்ன இந்த நீக்குறக்காரங்கன்னா எப்படி இருப்பாங்க? நீக்குறக்காரங்கன்னா யாரு? இவனை கிளச்சிக்கிட்டு பாரு. ஐய போப்பா. நான் எங்கள் அண்ணன் தம்பி எங்கள் அக்கா தங்கச்சி நீங்கள் எல்லாம் 100 ஆண்டு காலம் நல்லா இருக்கணும். அந்த கருப்பனோட காளிமுனி அருளோடு. இந்த கோமாளி வேணா இன்னைக்கு களத்துப்பட்டியில் நடிச்சு விட்டு போனவனே ஏதோ வந்தேன் சம்பளம் வாங்கினேன் 4 கத்துனேன் போகலாம் என்னத்தை அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். எனக்கு கடைசி வரைக்கும் உறவுகள் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி சொல்ல நீங்கள் அத்தனை பேருமே வேணும் எனக்கு. உண்மைதான். அதே மாதிரி உள்ளே வந்து அடிக்கடி ஆள் வர்றிய. ஒரு ஆள் 2 ஆள் வராதிய. ஒரு 100 பேர் 200 பேர் வந்து இந்த துணியை கலட்டி இந்த கொட்டையை சாச்சி விட்டு போ. வேணும்னா என்னையை கூட மண்ணெண்ணெய் ஊற்றி எரிச்சு விட்டு போ. சொல்லி சொல்லி பார்த்தேன். அந்த பிள்ளை டான்ஸ் பிள்ளை போய் ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிட்டு இருக்கு. ஒருத்தர் இப்படி பார்த்துட்டு அண்ணே இல்லையான்றேன். அது சொன்னது அண்ணே இல்லைப்பா. ஆமாப்பா. ஆமாம் இவன் பார்த்துட்டு நம்மளோட சிரிக்கிறான்டா. ஏன்னா நாடக நடிகர்கள் என்பவர் யாருன்னா இந்த மேடையில் அரிதாரம் பூஜனாத்தே அது நடிப்பு.
நாங்களும் விவசாயி மகன்தான் என்பதை பெருமை கொள்கிறேன். நானா கள்ளிச்சேரி எம்கேஆர் இன்னைக்கு பப்புன்னு சொல்கிறாங்க. நானா பெரிய ஆள் இல்லைங்கய்யா, திறமைக்கு தான் பரிசு. 1000 மாடு அலங்காநல்லூரில் அவுத்து விட்டாலும் 1000 மாடும் கார் வாங்குச்சுன்னா யாராவது கார் வாங்கி தர முடியுமா? ஒரு மாட்டுக்கு தான் கிடைக்கும். அதே மாதிரி 1000 வீரர்கள் புடிகாரலாக இருந்தாலும் அதில் ஒரு வீரன் தான் ஜெயிக்க முடியும். அதே மாதிரி தான் திறமைக்குத்தான் பரிசு. இதில் யாரும் பெரிய ஆள் அல்ல அல்ல. அந்த வாரம் இந்த பிள்ளையை தூக்கி வச்சிடுறேன். இப்போ எல்லாம் பிள்ளை அவ்வளோதான், 1/4 கிலோ 3/4 கிலோ பூரா அம்பிடுத்தேன். பூரா வந்து சிப்பிப்பாறை குட்டி மாதிரி முடுக்கானத்தேன். அப்போ எல்லாம் எங்கள் அப்பத்தா காலத்துலலாம் எங்கள் ஊர் சிவகங்கை மாவட்டம் கள்ளிச்சேரியில் ஒரு பொம்பளை பிள்ளை பார்த்துச்சுன்னா மாடு நல்லா கெதிச்ச மாடுதே வண்டி ஓட்டு வாங்கலாம். மாடு இந்த தண்டியாக இருக்கணும். அப்போத்தான் அந்த பிள்ளையும் அவங்க ஆத்தாவையும் இழுத்து கொண்டு வர முடியும். மாடு அந்த பிள்ளை அரட்டன்னு கிடப்பேன், இந்த தண்டியாக கிடப்பேன். என்னம்மா அந்த தண்டி அவங்க ஆத்தா தின்னுட்டு ஒவ்வொரு தொடையும் 100 கிலோ இருக்கும். என்னத்த தண்டியா பிள்ளைக்கு நல்லா சாப்பிட்டேன் அப்படி வரும். வண்டி மாடுலாம் நாக்கெல்லாம் தள்ளும். இப்போ பிள்ளை பத்து பெரியாஜிபத்தில் தூக்கிட்டு வருது. மணிப்பரசுக்குள்ளே வச்சிருக்கிய பிள்ளைய சுமிதாவை மயம் எங்கே திறக்குது, ஊடு வீடுலாம் அந்துட்டு மாடுகள்லாம் முளைக்குச்சியை பிடுங்கி மருதுமணிக்கு பிறந்தது மாதிரி. என்ன காரணம்னா உழைப்பு அவசியம். அம்மியிலே மஞ்சள் அரைத்து மசாலா அரைத்து வைத்தால் எங்கள் அப்பத்தா. இப்போ மிக்சி தான், மிக்சியில் போட்டு கரு புரு கிரு புட்டிங்கிட்ட அடித்து மூஞ்சி இஞ்சிலாம் தெரிச்சு குலவி கல்லில் அரிசியை போட்டுக்கிட்டு சீரியலை பார்க்குற குலவி பூரா அரைச்சி அந்த கல் உதுந்து நாகரியம். இங்கிட்ட ஒரு அண்ணன் சிரிக்கிற பார்த்தா வீட்டில் நீரே மாவாட்டுவியா? சரி சரி. இதெல்லாம் ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, உழைப்பு. கர்ப்பமாக பொண்டாட்டி இருந்தாலும் தாங்கப்படாதுனே. அந்த வேலையை பாரு, துணி தோவா, தண்ணியை எடு, அதை ஆற்று இதை ஆற்று, இந்த வேலையை பாருன்னு சொன்னாத்தான் இந்த வயிற்றுக்குள்ள உள்ள குழந்தை ஆரோக்கியமாக வளரும். அதை விட்டு நம்ம இப்போ செய்கிறதில்ல. பொண்டாட்டி லேசாக ஒமட்டினா போதும், ஓ புரிஞ்ச வருவேன். பிரியா செல்லம் என்னடா ஒமட்டுற? நீ செஞ்ச டவுலிப்பு தான்டா. ஃபர்ஸ்ட் நைட்டில் நீ பண்ணி ட்ரிபிள்எக்ஸ் சான்சினா உள்ள ஒரு கீரிப்புள்ள கிடக்கு. உடனே அவன் ஓகே, இன்னிலேருந்து நீ பெட்டை வெட்டி இறங்கக்கூடாது. என்ன ஃபர்ஸ்ட் நைட்டில் டபிள்யூ தான் போடுவாங்களோ? தம்பி நீ மூடுப்பா, நீ ஃபர்ஸ்ட் நைட்டே கேன்சல் பண்ணி வந்தவன். மாத்திரை ஓட்டாதே உனக்கு நீரே வரும். ஒழுக்கமாக இருங்க தம்பி. சாங் பாட போகிறேன். பம்பா 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 பெட்டிக்காரே மாதிரி பாடுறா, மூளை வந்தே மாதிரி முக்கிக்கிட்டே ப்ரோ. சரி ப்ரோ. பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னே வந்த நேரம். பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். இருமுடிய தலஜம் வந்து வரா, அதை இறக்கி வைக்க நல்ல வழி காமி. நாங்க இருமுடிய தலஜம் வந்து வாரோம், அதை இறக்கி வைக்க நல்ல வழி காமி. பம்பா 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 நதிக்கர ஓரா அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். ஐயப்பா மாலைகளை போட்டுக்கிட்டும் வரா, மாலைகளை போட்டுக்கிட்டு வாரோம், மாலைகளை போட்டுக்கிட்டும் வாரோம். சபரிமலை மணிகண்டனை பார்க்கத்தானே போறோம், அங்க சபரிமலை மணிகண்டனை பார்க்கத்தானே போறோம். பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். ஐயப்பா கொல்லிமலை ராலிமலை விறகு மலை 5 மலை. கொல்லிமலை ராலிமலை விறகு மலை 5 மலை. கொல்லிமலை ஏ ராலிமலை ஏ விறகு மலை ஏ 5 மலை. 5 மலை பாருங்க, அந்த ஐயப்பனை நடி ஓடுங்க. நீங்க 5 மலை பாருங்க, அந்த ஐயப்பனை நடி ஓடுங்க. சாமியே ஐயப்போ, சாமி சரணம், ஐயப்ப சரணம், சாமியே சரணம் ஐயப்பா.
ஐயப்பனுக்கு மாலை ஒரு ஆள்லாம் இருக்கீங்களா? கை தூக்குங்க. முதல்லாம் ஊரா மாலை ஓடிச்சு. இப்போ ஊருக்கு 4 வேளை மாலை ஓடுறதே பெரிய விஷயமா இருக்கு. ஏன்னா பூரா ட்ரிங்க்ஸு தான். 42 நாள் விரதம் இருந்தால் நம்ம சரக்க இன்னும் ஒருத்தன் அடிச்சுட்டு போயிடுவேன்ட்டு விரதம் 3 வேளை பட்னியாக கடந்து நைட் நேரம் ராத்திரிக்கு விரதம் விட்ட காலம். இப்போ 3 வேளையும் மாலை ஓட்டுக்கிட்டே 4 சம்சா காலையில், 4 சம்சா 5 உளுந்த வடை. மதியம் பார்த்தா ஜூஸ் குடிக்கிறேன்ட்டு 2 ஆப்பிள் ஜூஸை குடிச்சிட. என்ன விரதம்? விரதமா அது? மன நிம்மதிக்கு மாலை ஓட்டது அந்த காலம். இப்போ மதுவை மறக்கத்தே மாலை ஓடுற சில பேர். அதே உண்மை. 2 இல்லைலாம் சொல்லாத. நான் சத்தியம் வாங்கி போகிறேன். பெரிய கோடாங்கி நாங்கள். இல்லைன்னா அப்போ மாலை ஓட்டால் தண்ணி அடிப்பேனே. ஒரே ஒரு விஷயம், மாலை ஓட்டால் தண்ணி அடிக்கக்கூடாது. கப்ளிங் நோ டொங்காஸ் அது செய்யக்கூடாது. ஆனால் மற்ற செய்தி வீடியோ அடிக்கலாம், கணேஷ் பயில ஓடலாம், பூலிப்பு வைக்கலாம், வெத்தலை ஓடலாம். இது மட்டும் சாமி உங்களுக்கு வாரலி விடுமோ? ஒரு மனதோடு பக்தியோடு யார் ஒருத்தன் மாலை ஓடுறோமோ, நீ ஐயப்பன் கோயிலுக்கு போகிறதுக்குள்ளே ஐயப்பன் வீட்டுக்குள்ளே வந்து படுத்துக்குருவார். இதே உண்மை. மாலை ஓடும்போது கூட பார்ட்டி வைக்கிறாங்களப்பா. 3 நாளைக்கு முன்னாடி பொண்டாடிட்ட போய் இருக்கிறத கொண்டாடி மூக்குத்தியை கொண்டு வா அடவு வைப்போம். எதுக்கு? பார்ட்டி வைக்கணும். பயல ஊரா மாலை ஓடுறதுக்கு கேட்குறேன். மாலை ஓடுறதுக்கு பார்ட்டியா? நிறைய போதையில் முதல் நாள் குடிச்சு விட்டு குருசாமிகிட்ட போய் நிற்கிறேன். அப்படியே குருசாமி லேசாக வந்து அன்னைக்கு அருள் பிடிச்சி ஆடுவார். மங்குன்னு தப்பி. ஆனால் இவன் தண்ணி அடிச்சுட்டு போனேன் பாரு, வாயை திறக்க மாட்டேன். திறந்தா வாடை வரும். இருந்தாலும் நம்ம நோத்தவங்கமான வைவேன். இப்படியே நிற்பேன். குருசாமி உனக்கு எந்த குறையும் வராத, மாலை ஊர்றான்டாண்ட வைவேன். இந்த உலகமே அப்படி போய்க்கிருச்சு. தான் சரக்கு ஓட்டுற ஆளில் போய் கேட்ப